வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப போரிங் மாதிரி தெரியிற பிசினஸ் எல்லாம் எப்படி பிரம்மாண்டமான செல்வத்தை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். தினமும் நியூஸ்ல வராத, ஆனா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிற தொழில்களை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி பார்க்கறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். இயக்கத்துல ஒரு தேசம், வேகமா வளர்ந்து வர்ற இந்தியா. எங்க பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன், மாற்றங்கள்னு ஒரே பரபரப்பா இருக்கு. இங்கதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஹீரோ அர்ஜுன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். அவரு கவனிச்ச ஒரு சின்ன விஷயம்தான் இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளி. அவர் பார்க்கிற ஒவ்வொரு பாலம், ரோடு, ஏன் கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடியும் இந்த நாட்டோட சேர்ந்து வளர்ற பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிறத அவர் உணர்றாரு. அடுத்ததா பாகம் 2, 5 உருவாக்குபவர்கள். இப்போ அர்ஜுன் அவரோட மென்டர் ரவி கூட சேர்ந்து இந்தியாவோட உள்கட்டமைப்பையே உருவாக்குற இந்த கம்பெனிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறாரு. முதல்ல லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது எல்என்டி. ரவி சொல்ற இந்த உதாரணம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மெட்ரோ ரயில், பெரிய பெரிய பாலங்கள், ஃபேக்டரிஸ்னு நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி எல்என்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஆர்டர் புக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி கையில அடுத்ததா செய்ய போற வேலைகளோட மொத்த மதிப்பு தான் இது. ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் வருமானம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து ரவி அர்ஜுனா ஒரு போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இங்கதான் நம்ம 2வது ஃபில்டரை பார்க்கறோம், அதானி போர்ட்ஸ். பாருங்க, நாட்டோட பொருளாதாரம் வளர வளர வியாபாரம் அதிகமாகும். வியாபாரம் அதிகமானா துறைமுகங்கள் வளரும். இது ரொம்ப நேரடியான ஒரு தொடர்பு இல்லையா? நம்ம 3வது ஃபில்டர் பவர் கிரிட். இவங்களோட பிசினஸ் மாடலே ரொம்ப வித்தியாசமானது. இவங்க கரண்ட்டை உருவாக்குறது இல்ல, ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கான ஹைவே மாதிரி இவங்க செயல்படுறாங்க. கரண்ட் தேவை எப்பவுமே இருக்கிறதால இவங்களுக்கு வருமானம் ஸ்டெடியா வந்துகிட்டே இருக்கும். 4வதா என்டிபிசி. இவங்க தான் இந்தியாவோட பவர் ஜெனரேஷனுக்கு பேக்போன். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க வெறும் இன்னைக்கு மட்டும் யோசிக்கல, நாளைக்கும் யோசிக்கிறாங்க. சோலார் பவர், விண்ட் எனர்ஜின்னு புதுப்பிக்கத்தக்க சக்தியில இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான கம்பெனிக்கு அடையாளம். கடைசியா நம்ம 5வது பில்டர். இது ஒரு சிமெண்ட் கம்பெனி, அல்ட்ராடெக் சிமெண்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பெரிய ப்ராஜெக்ட் பண்ற கம்பெனிங்க மட்டுமல்ல, அந்த ப்ராஜெக்ட்களுக்கு தேவையான சிமெண்ட் மாதிரி அடிப்படை பொருட்களை உருவாக்குறவங்களும் தான். சரி, இப்ப 3வது பகுதிக்கு வந்தாச்சு. கூட்டு வட்டியோட ரகசியம். இந்த 5 கம்பெனி கிட்டையும் பொதுவா என்ன இருக்கு? எது இவங்கள ஒரு பெரிய காம்பவுண்டிங் மெஷினா மாத்துது? இதுதான் அர்ஜுன் கேட்ட $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு இன்வெஸ்டரா நம்ம பார்வையை மாத்த போகுது. ரவி சொன்ன பதில் இதோ. இந்த 4 விஷயம்தான் அந்த ரகசியமே. 1, எக்கனாமி வளர வளர இதுக்கான தேவையும் வளர்ந்துகிட்டே இருக்கும். 2, போர்ட், பவர் பிளான்ட் மாதிரியான பெரிய சொத்துக்களை டக்குன்னு இன்னொருத்தரால உருவாக்க முடியாது. 3, இவங்க போடுற நீண்ட கால கான்ட்ராக்ட்ஸ் இவங்களுக்கு ஸ்டெடியான வருமானத்தை கொடுக்குது. கடைசியா இந்த மாதிரி வர்ற காசு கம்பெனியை தொடர்ந்து வளர வைக்குது. அடுத்தது 4வது பகுதி, பொறுமையின் சக்தி. பாருங்க, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. இதை செயல்படுத்த ஒரு ரொம்ப முக்கியமான குணம் தேவை. அதுதாங்க பொறுமை. வருஷங்கள் ஓடுது, அர்ஜுன் பொறுமையா இருக்காரு. இந்த பக்கம் நாடு வளருது, புது புது ஹைவேஸ் வருது, போர்ட்ஸ்ல வியாபாரம் அதிகமாகுது, நகரங்கள் பெருசாகுது. கூடவே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சத்தமே இல்லாம ஆனா உறுதியா வளர்ந்துட்டே இருக்கு. இதுதான் பொறுமையோட பவர். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பாடம். இந்த கதை முடிய போகுது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ரவி சொன்ன இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய செல்வம் பெரும்பாலும் ரொம்ப போரிங்கான பிசினஸ்ல தான் உருவாகுது. அப்போ இந்த கதையோட நீதி என்ன? நாட்டோட வளர்ச்சிக்கு அவசியமான உள்கட்டமைப்பை உருவாக்கணும். மத்தவங்களால காப்பி அடிக்க முடியாத சொத்துக்களை வச்சிருக்கணும். ஸ்டெடியா காசு வந்துட்டே இருக்கணும். கடைசியா நாட்டோட சேர்ந்து வளரணும். இதுதான் நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கான வழி. கடைசியா நான் உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். ஒருவேளை நம்ம தேடுற பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சாதாரணமா இருக்கிற விஷயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.